ஹே பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயின தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டுது. டே மబ్బுல அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்டு ஸ்டார்ட் மியூசிக். ஹே பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, ஷாம்பெயின தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. இடி இடிச்சா என் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸ் தான், குடி மக்கதான் நம் கூட்டணி, பாட்டி விட்டு தான் போமாட்ட நீ. சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு, என் நம்பி என் நம்பா விசில் போடு, GOATக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, என் நம்பி. நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாயவனே, இன்னும் சூரியனும் சந்திரனும் முன்னாயவனே, காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சிம்ஹாரகனே, எங்கள் கண்ணனாய் வந்தவனே. பயமே மாறிப்போ நீ அண்ணன் வந்தால் தும்பிட்டு நெல்ல, இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல, இவனை தொழுவானா என்னும் ஜனத்திறக்க, காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் வேட. வந்து நின்னா ஹார்ட் பீட்டே ஸ்பீட் ஆகுது, நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட் சூடாகுது, என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது, நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் கிரீன் ஆகுது. Come on baby let's go on the bullet, on the வேல பாடிக்கலாம் duet. Come on baby let's go on the bullet, on the வேல பாடிக்கலாம் duet. ஹைவேல போகும்போது ஐஸ்கிரீம் பார்லர்ல நிக்கலாம், ஒரு குல்ஃபி வாங்கி செல்ஃபி போட்டுக்கலாம். டுமாரோவே இல்ல போல டுடே நம்ம சுத்தலாம், ஒன் டே இல்ல வட பாத்திடலாம். மிட்நைட் ஆனா கூட நம்ம ஹெட்லைட்டோட போலாம், அடி ஹெல்மெட் ரெண்டு மாட்டி போது ஹெட் பைட்டோட போலாம். சீட்டு மேல சச்சக்கிட்டு சின்ன சின்ன அசத்தி தேக்கலாம். Come on baby let's go on the bullet, on the வேல பாடிக்கலாம் duet. Come on baby let's go on the bullet, on the வேல பாடிக்கலாம் duet.
இன்ஸ்டா ரீல் போடலாம் ஏன் would be இதுன்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் ஹாரர் படம் தியேட்டர் போய் கார்னர் சீட்டில் குந்தலாம் டெரர் சீனில் பாஞ்சு கட்டிக்கலாம் சைலன்சர் ஹிட்டில் ஒரு ஆம்லெட் போட்டு நம்ம தின்னுக்கலாம் ஸ்வீட் இது வேற மாதிரி ரூட்டு சுட்டு சுட்டா பிட்டு பிட்டா இந்த வண்டி பண்டிகையை கொண்டாடலாம் Come on baby let's go on the bullet on the wheel பாடிக்கலாம் duet வந்தா நின்னா பார்த்தா repeat. அவ பார்க்கும்போது எல்லாம் உள்ள ஆப்பிட் கத்திஜா வந்தா நின்னா பார்த்தா repeat. அவ பார்க்கும்போது எல்லாம் உள்ள ஆப்பிட் எந்த எதிர்பார்ப்பும் இல்ல வெறும் அட்ராக்ஷன் கிட்ட போய் போய் பேச ஒரு டெம்டேஷன் அவ பாய் ஃப்ரெண்டும் இருக்கா ஒரு காம்ப்ளிகேஷன் அத மீறி அவ பார்த்தா ஒரு satisfaction அந்த சுச்சினேஷன் வேணும் சொல்யூஷன் அவ கிளப்புக்குள்ள வந்தா போதும் டெலிடேஷன் ஹாய் உங்களோட நேம் சாரங்கன் சரி இன்றைக்கி உங்களோட 21st பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு சரியா யார் அனுப்பியிருப்பாங்க குழுதாரதா குழுதாரதை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களே சரி நீங்கள் யாரை இறக்கலாம்னு கெஸ் பண்ணுறீங்க சரி கேர்ள் ஃப்ரெண்டில் யாராவது அனுப்பியிருக்காங்களா சரி யாரா இருக்கலாம் எதனால் அவங்கள இருக்க இல்லைன்னு நினைக்கிறீங்க ஓகே ஓகே இதுக்குள்ள இருந்து யாராவது அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம் யார் அனுப்புவாங்க யாரா இருக்கும் சரி ஓகே இங்கேருந்து வரையிலண்டா வெளிநாட்டிலேருந்து வந்தா யாரா இருக்கும் மாமா மாமாவோட பேர் ஓகே எங்கே இருக்கார் அவர் ஃப்ரான்ஸில் ஓகே வேறு வேறு யார் அனுப்பியிருப்பாங்க ஓகே அவங்க எங்கே இருக்காங்க சுவிஸில் இருக்காங்க சரி வேறு நீங்கள் சொல்லும் வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் சரியா ஆனால் நீங்கள் இன்னும் அந்த நேமாக சொல்லல இல்லை யார் அனுப்பியிருக்காங்கன்ட்டு சுரேஷன்னா அவர் அங்கே இருக்கார் லண்டனில் இருக்கார் சரி உங்களோட ஃப்ரெண்ட் சைடில் யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம் இல்லை ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டில் யாராவது அனுப்பியிருந்தா அப்படி அனுப்பியிருக்க மாட்டாங்க சரி ஓகே உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் சரியா சரி உங்களுக்காக இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கு இன்னும் இருக்கலாம் கெஸ் பண்ணுங்க இது என்னவா இருக்கலாம் வாட்ச் இல்லை வேற சாக்லேட்ஸாக இருக்கலாம் சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போமா சரி ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் சரி ஓகே உங்களுக்காக ஃபெரேரோ ரோச்சர் சாக்லேட் வந்திருக்குது
சரி உங்களுக்காக அடுத்தடுத்த கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. நான் அடுத்தடுத்த கிஃப்ட்டுகள் தந்தால் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த நேமும் சொல்லல உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை உள்நாட்டிலேருந்து வந்திருக்கலாம். இங்கே இருக்கவங்களும் செய்வாங்க, செய்ய மாட்டாங்களா? இங்கே இருக்கவங்களும் செய்வாங்க தானே. நீங்கள் எதிர்பார்க்காத நபராகவும் இருக்கலாம். ஒருவேளை இதுக்குள்ள இருந்தும் வந்திருக்கலாம். யாரா இருக்கும்? லது அண்ணா அவரா இருக்குமா? இல்லையே. வேற? சரி ஓகே, உங்களுக்காக என்னோட கிஃப்ட் வந்திருக்கு. சரியா, அதையும் பார்ப்போமா? சரி, அதுக்கு முதல் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெளிநாட்டுக்காரங்க சொந்த வெளிநாட்டுக்காரங்களா இருக்கும் அப்படியா? சரி ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி ஓகே, இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கும்? செல்ஃபோன் கவர். சரி ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி ஓகே, வெளியில் எடுங்க, வெளியில் எடுத்து காட்டுங்க அப்படி. சரி, உங்களோட ஃபோட்டோ போட்டு ஃபோன் கவர் வந்திருக்கு. சரியா, லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அதில் ஏதாவது சின்னனா ஒரு க்ளூ கிடைக்கலாம். சரி, பொருள்லேருந்து ஒரு ஆள் சொல்லுங்கள், உள்நாட்டிலேருந்து ஒரு ஆள் சொல்லுங்கள். நான் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ண போகிறேன்னு யார் அனுப்பியிருக்காங்கன்னு. ஓகேயா? சரி, வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் சொல்லுங்கள் பாப்போம். தினேஷ் அண்ணா தான். சரி, தினேஷ் அண்ணாவாக இருக்கலாம். பொருள் அவர் அனுப்பாம வேறு யாராவது அனுப்பியிருந்தா? சியா மாமா. சரி, இங்கேருந்து அத்தியாக்கள். சரி, உங்களுக்காக வந்த அந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்ப்போம். சரியா? சரி சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஹாப்பி 21st பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு. உங்களுக்காக ஃபெரேரோ ரோச்சர் சாக்லேட், அதோட ஃபோன் கவர், ஃபோட்டோ ஃப்ரேம், இதெல்லாம் உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போமா? பார்ப்போமா? ரெடியா? சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா, அது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, உங்களோட அண்ணா லது சார். சரி, உங்களோட அண்ணா சர்ப்ரைஸாக செஞ்சிருக்கார். எதிர்பார்த்தீங்களா அண்ணாட்டிலேருந்து இப்படி வர மாட்டேங்க? ஓகே, பிடிச்சிருக்கா அண்ணாட கிஃப்ட்? ஓகே, அண்ணாக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சொல்ல போகிறீங்க? பக்கத்துலேயே நிற்கிறார். ஓகே சரி, தம்பியில் அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறதால தான் இவ்வளோ மினக்கட்டு இவ்வளோ செஞ்சுருக்கார். வேறு அது சொல்ல ஆசைப்படுறீங்களா? அண்ணா பக்கத்துலேயே நிற்கிறார். கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி விடுங்க. சரி ஓகே, உங்களோட அண்ணா சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே.